ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பண்ணியிருக்க சாம்பார் முட்டைக்கோஸில் பண்ணியிருக்கேன். என்னடா இது முட்டைக்கோஸில் சாம்பாரா அப்படின்னு யோசிக்காதீங்க. எந்த காயுமே இல்லைன்னா தாராளமாக முட்டைக்கோஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம சாம்பார் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற சாம்பாரை விட இது முட்டைக்கோஸுன்றதுனால அதோட ஃப்ளேவரும் நமக்கு நல்லா தெரியும். ஒருக்கா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேவையானது நம்ம ஒரு பெரிய முட்டைக்கோஸில் 1/4 பங்கு எடுத்தோன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இந்த நான் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு தேவையானது 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய். இப்போது ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு சூடானதும் நம்ம மசாலா வறுக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம் டு மீடியம் மாற்றி வச்சு நீங்கள் வறுத்துக்கலாம். பட் ஹையில் வச்சிடாதீங்க, சீக்கிரமாக கருகிடும். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம முழுசாக வறுக்கக்கூடாது. ஒரு 70% வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வரமிளகாவும் தேங்காயும் சேர்த்துட்டு வறுக்கணும். இப்போ அது நல்லா வறுபட்டுருச்சுன்னா உங்களுக்கு அந்த பருப்பு மிளகு ஜீரகத்தோட ஸ்மெல் நல்லா வரும். இப்போ பாருங்கள், எனக்கு ஓரளவு நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காவை நம்ம நல்லா வறுக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் சாம்பார். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ட்ரை ஆகிட்டு வரும் வறுபட்டுருச்சுன்னா. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தேங்காய் எல்லாம் வறுபட்டுருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தனித்தனியாக வந்துடும், ஈரப்பதம் எதுவும் இருக்காது. இப்போ இது இருக்கட்டும், வெளியே எடுத்துடலாம். அடுத்தது நம்ம குழம்பு செய்ய தேவையான பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் இருந்தால் கடலெண்ணெய் சேர்த்து சாம்பார் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம். அடுத்தது ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த பொரிஞ்சதும் ஒரு அரை பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் அதிகமாக நம்ம சேர்க்க போகிறதில்ல, இதில் அரை வெங்காயம் மட்டும் சேர்த்தா போதும். இதை நம்ம லேசாக வதக்கிக்கலாம். வதங்கினதும் ஒரு 2 சின்ன தக்காளி நான் சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் 1 போதும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா நம்ம புளி சேர்ப்போம், அதனால் தக்காளியை கம்மியாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா புளிப்பு அதிகமாகிடும். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். சைடில் நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை நம்ம அரைக்கணும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டைக்கோஸ், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. ஸோ முட்டைக்கோஸ் நமக்கு முழுசாக வேகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 50% நம்ம குக் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம புளி சேர்த்து மசாலா சேர்த்து கொதிக்க விடுவோம். அதனால் இதை மூடி போட்டு ஒரு பாதி வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது வேகும். பாருங்கள், இப்போ நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 50% நமக்கு முட்டைக்கோஸ் வெந்தால் போதும். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு
சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் நான் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக சாம்பாருக்கு சேர்க்குற புளியை விட ஒரு 10% அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஹையில் வச்சு. பாருங்கள், ஹையில் வச்சு கொதிக்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். நம்ம பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கெட்டியாக நொறையாக தான் வரும். இது கூடவே நம்ம கடைசியாக வேக வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் துவரம்பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டு கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா குழம்பு கொதித்து திக்காயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக கமகமன்னு முட்டைக்கோஸ் சாம்பார் ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.